இந்த வீடியோ யாருக்காகனா, என் கைங்களுக்கு, எங்க சிங்கிள் பசங்களுக்கு, இந்த காதல்னால அடி வாங்கினவங்களுக்கு, மனக்குமுறலெல்லாம் உங்களுக்கு கேட்கும். சும்மா தான்டா இருந்தேன். இல்ல கேட்கறேன். சும்மா தானே நான் இருந்தேன். நான் ஏதாவது உன்னைய பண்ணேனா? நீயா வந்த, பேசுன. எனக்கும் புடிச்சிருந்துச்சு. உனக்கும் புடிச்சிருந்துச்சு நீ அப்புறம் என்னத்துக்கு என்னைய விட்டு போன? நான் பாட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கேன்டீன்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு, வாசபாத்திய ஏத்திக்கிட்டு பந்துலாட்டம் அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். என்ன? எதுக்கு வந்த? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே? லவ்னாலே பியூட்டிஃபுல் தான்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் கௌதம் வாசுதேவன் படம் எத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, தப்பே இல்லை. ஏன்னா பாட்டுக்கு சிவனேன்னு போற ஒருத்தனை கூட்டு வந்து இதுதான் காதல் என்று சொல்லி கடைசியில அது காதோல்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த ஒன் சைடா லவ் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். நம்மளாம் முட்டாள்றான். ஏன் சொல்லு? எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் சொன்னாலும் செவுத்துல பந்த விட்டு எரிஞ்சா அந்த பந்து நம்ம கிட்டே தான் திரும்பி வரும். அந்த மாதிரிதான் நம்ம லவ். நம்ம விட்டடிக்கிற லவ் ஹார்ட், நம்ம விட்டடிக்கிற எல்லா எஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்டே தான் திரும்பி வருது. அவங்க கிட்ட போகவே மாட்டேங்குது. காதல் நம் கண்ணை மறைத்து விட்டதா பூத்தா மாத்தா. இந்த சிம்பு வேற சொல்லி போயிட்டாரு. அதாவது அந்த பொண்ணு நம்மள லவ் பண்ணலன்னா என்ன, நீ லவ் பண்றல அப்படின்னா அந்த ஒரு நாள் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுன்னு சொன்னார்ல, அவரு ஒரு கவ்வை வச்சு பேசினப்பயே நான் உஷாராங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி பேசவா? எனக்கு பொழப்பு இருக்குடி. எவ்வளவு நேரம் தான் நான் உன்கிட்ட போன்லயே தொங்கிட்டு இருக்கணும்ன்ற, உன் வாழ்க்கையை முழுக்க நான் தொங்கணும்னு ஆசைப்படுறேன். எப்ப பாரு உன் கூடயே இருக்கணும்னா நான் என்ன? ஏன்னா என் கூட்டாளி அது அவனோட கூட்டாளிக்கு நடந்ததே என்கிட்ட சொன்னான். கால்லே தான் இருப்பாங்க. நான் கேட்டேன், அதுல என்னடா பிரச்சனை? கால்ல இருப்பாங்க, அதுல என்ன பிரச்சனைடான்னு கேட்டேன். 9 மணி நேரம், எப்படியே 9 மணி நேரம் கால். ஏன்டான்னு கேட்டேன். அப்பதான் அவங்க ஒன்னா இருக்கிற மாதிரி பெரிய காதல் புறா பிரியவே மாட்டாங்க. டேய் ஐயோ. அப்புறம் கேட்டேன், அதாவது லைக் அவுட் ஆஃப் நோவே ஒரு நாள் கேட்டேன், டேய் உங்க கூட்டாளி பத்தி புலம்பிக்கிட்டு இருப்பேன், என்னாச்சுரா, என்ன இப்பெல்லாம் புலம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு சும்மா கேட்டேன். அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சில பேர் லவ் லைஃப் எப்படின்னா, you see, moving on is something very good, very mature thing to do. ஆனா just don't make it quick la. I know both of you were the perfect couple, perfect, perfecto. That was the perfect couple, but somehow they got break up and I don't know what happened. Like that's it, love பண்றாங்களா, திடீர்னு break up, move on, ஆளாளுக்கு ஒரு என்னது கப்பல். ஆனா எப்படி அதுக்குள்ள மூவ் ஆன் ஆகி அதுக்குள்ள ஆளை கிடைச்சிச்சு உங்களுக்கு? இப்போ நான் பசங்களை பத்தி பேசிட்டேன், பொண்ணுங்களை பத்தி பேசணும்ல. உனக்கு மூளை இருக்கா இல்லையா? ஏண்டா கம்நாட்டி, ஒரு பொண்ணு உன் சூத்துல சூனியம் வச்சதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். டேய் நீ லவ் பண்ண பொண்ணு அப்படிடா, நான் இல்ல. நான் தெரியாம கேக்குறேன். அந்த பொண்ணு உன்னை அப்படி பண்ணதுக்கு ஏன் எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் நீ நினைக்கிற? நீ சொல்லு. நீ குழந்தைத்தனமா பண்றிய என்கிட்ட. சரிடா, உனக்கு லவ் பண்ண பயமா இருக்குன்னே வச்சுக்கோ. நானும் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான். நீ எப்படி முடிவு பண்ண? நீ லவ் பண்ணிய ஒரு பண்ணாட, அந்த பண்ணாட மாதிரியா நானும் இருப்பேன் நீ எப்படி நினைக்கிற? இல்ல அது எப்படி உனக்கு தெரியல? பொண்ணுங்க எங்களுக்கே தெரியுது ஒரு பையன் எங்களை லவ் பண்றானா இல்ல சும்மா பாக்குறானா எங்களுக்கு தெரியும். உனக்கு எப்படா தெரியும்? உனக்கு தானே ஃபுட்பால் மேட்ச். நான் எதுக்கு வெயிட் பண்ணேன்? நீ சொல்லாம நான் வெயிட் பண்ணேன். நான் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். புரியுதா? இல்லைன்னா நான் ஏன் அறிவு கெட்டத்தனமா அவ்வளோ நேரம் நீ உன் கூட்டாளிங்க கூட பந்துலாண்டுக்கிட்டு அந்த பிச்சில் நீ பிச்சுக்கிட்டு இருந்த போது மவனை நான் எதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணணும்? நான் உன் கூட வாழ்க்கையே ஷேர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா என் மனசை புரிஞ்சுக்க. அப்படி இல்லையா என் பாட்டுக்கு என் வேலை என் பார்க்க விடு.
ஒண்ணு விலைக்கு போ, இல்ல இறங்கி வா. நானும் எவ்வளவுதான்டா இறங்குறது ஒரு பொண்ணா இருந்து. டேய், எந்த ஒரு நீ லவ் பண்ண அந்த பீட கூட இப்படி பண்ணிருக்காதடா. என்கிட்ட எத்தனை வாட்டி புலம்பி இருக்க, நீ ஃபுட்பால் ஆடும் போதுதான் அந்த பீடெல்லாம் உன் கூட என்னன்னு சொல்லியிருக்கேன். கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறே பிள்ளை, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறே. ஐயோ ஏ பீட, உன்னாலதான் அவனை லவ் பண்ண மாட்டேங்கிறான். ஒழுங்கா அவனை லவ் பண்ண அவனை விட்டுரு. தேவையில்லாம அவன் வாழ்க்கையில நீ பூந்துகிட்டு இருந்த மவளை நான் உன்னைய பூந்து. ஆகையால நான் என்ன சொல்ல வரேன்னா, நேத்து பார்த்தது காதல், நம்ம அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் புரியுது காதோல். காதல்ல பிரச்சனை, நம்ம காதலிக்கிறவங்க தான் சில நேரத்துல பிரச்சனையா இருக்கு.